பிரெட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இதுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி 5 பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா 10 ஸ்லைசஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். ஒரு பவுலில் 2 எக், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தவால கியூப் சைஸ் அளவுக்கு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் மிக்சரை பிரெட் ஸ்லைசஸ் உடைய கேப்ல ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இன்னொரு சைட் டர்ன் பண்ணதும் கியூப் சைஸ் பட்டர் அப்ளை பண்ணிட்டு 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுல கொஞ்சம் கார்ன் அண்ட் கேப்சிகம், மொசரல்லா சீஸ் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல 1 டீஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிட்டு ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. பிரெட் வச்சு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்சா சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபிஸ்க்கு பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.